சேர்ந்து பாடிலாமா? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. தேவனுக்கு மகிமை. சேர்ந்து பாடலாமா? கை தட்டி பாடுங்க பாப்போம். பாடலாமா? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. பாடுங்களேன். சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயரை அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அடுங்க சேர்ந்து. ஓ அழியா அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டவரே, என் பெயர் உருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்லுங்கப்பா. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் சொல்லமா, என் எலும்பு கூட உருவாகலையா, என் நரம்புகள் கூட உண்டாகலையா. முதல்ல ஒரு மனுஷன் தாயின் வயிற்றுல அவனுடைய இருதயம் தான் உண்டாகுமா. அதுவும் கூட உண்டாகிறதுக்கு முன்னாடி, என் தாய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே
1000 தலைமுறைக்கு முன்னாடி வேதம் சொல்லு, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதின தேவன் அவர். ஓ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும். Come on. ஓ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும். நீங்க ஒருத்தர் தான் நிரந்தரம். நாம இப்படி ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் பேச நாம கேட்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே Book of Acts chapter 27. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியாக கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுச்சாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஒரு அழகான வேத வாக்கியத்தின் பகுதி நாம் வேதத்துல வாசித்தோம். இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு கைதியாக கொண்டு போகப்படுகிற சம்பவத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் அங்கே யூதர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு யூதர்களால் குற்றம் சாட்டப்பட்டு ரோமர்களுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். ரோமர்கள் எதற்காக அவர்கள் பிடித்து கொண்டு போனார்கள்? அந்த நாட்களிலே இந்த இஸ்ரவேலை பகுதியை ஆண்டது ரோமர்கள். ரோமர்களுடைய அந்த காலத்தில் உலகம் முழுவதும் ரோமர்களுடைய அரசாங்கமாக இருந்தது. அந்த ரோமர்களுடைய போர் சேவகர்கள் 100க்கு மேற்பட்ட ஆட்கள் பவுலை பிடித்துக் கொண்டு இத்தாலியா தேசத்துக்கு போகிறார்கள். எங்கிருந்து? அந்தியோகியா பட்டணத்திலிருந்து பவுல் கைது செய்யப்பட்டு எருசலேம் வழியாக அவர் அந்த ரோமாபுரிக்கு பிரயாணமாக போகிறார். அந்த ரோமாபுரிக்கு பிரயாணமாய் போகும்போது நடந்த சம்பவம் தான், கப்பல்ல 276 பேர் இருந்தார்கள். வாசிக்கலாமா? இந்த பகுதிக்கு வாங்க. அப்பொழுது 37ஆம் வசனம், கப்பலில் 276 பேர் இருந்தோம். நல்ல பெரிய பிரம்மாண்ட கப்பல். இன்னைக்கு சர்வசாதாரணமா 7000 8000 பேர் போகக்கூடிய கப்பல்கள்லாம் உலகத்தில் இருக்கிறது. டைட்டானிக் கப்பலை காட்டிலும் இப்ப சமீபத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பல் வந்திருக்கிறது. அதுல 8000க்கும் அதிகமான ஜனங்கள் ஒரே நேரத்தில் பிரயாணம் பண்ணலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த கப்பல்ல அன்றைக்கு இருந்த கப்பல்ல இது சற்று பெரிய கப்பல், 276 பேர் கொண்ட கப்பல். அதுல பவுல் கைதியாக கொண்டு போகப்படுகிறார். கைதியாக கொண்டு போகப்படும் போது ஒரு பயங்கர பிரச்சனையில கப்பல் மாட்டுகிறது. ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, இந்த 27ஆம் அதிகாரத்தை வீட்டில் உட்கார்ந்து வாசித்து பாருங்க. எப்பா போக வேண்டாம், பயங்கரமான பிரச்சனை வரும் அப்படின்னு நான் பார்க்கிறேன்னா எப்படி பார்த்தார்? பைனாகுலர் வச்சு பார்த்தாரா? இல்ல, ஆவியில பார்க்கிறார், தரிசனத்துல பார்க்கிறார். கப்பல் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்ட போது அப்படின்னு தரிசன கண்களை பார்த்து சொல்றார். ஆனா பவுல் ஒரு கைதி, அதனால இந்த கைதியினுடைய சத்தம் எடுபடல. நூற்றுக்கு அதிபதி 2 பேர் அதுல இருக்கிறாங்க. நூற்றுக்கு அதிபதி தான் பவுலை பிடித்து கொண்டு போகிறார். நூற்றுக்கு அதிபதியுடைய கண்கள்ல அவன் ஊழியக்காரன் இல்ல, அவன் பாஸ்டர் இல்ல, ரெவரண்ட் இல்ல, அவன் கைதி தான். இந்த கைதி சொன்ன வார்த்தைய அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்காம கப்பல் ஓனர் என்ன சொல்றார்? கப்பல் கேப்டன் சொல்றான், ஒன்னும் பயப்படாதீங்க, தென்றல் நல்லா அடிக்குது, நம்ம சாதகமான சூழ்நிலை இருக்கு, போயிடலாம், ரொம்ப தூரம் போயிடலாம். கப்பல் கிளம்புது. பைபிள் சொல்லு, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கப்பலுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை வாசிக்கலாமா? ஹalleluya. 14ஆம் வசனம், அதே அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே யூரோ கிளித்தோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு. கவனிங்க,
பயங்கரமான காற்று அந்த கப்பல்ல மோதின உடனே அந்த கப்பல் தன்னுடைய பலத்தை இழந்து செயல் இழந்து காற்று போகிற திசையில போக ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப டேஞ்சர். ஆமென். இதெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டே வாங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்குது. இந்த வாழ்க்கை பயங்கர பிரச்சனையில மாட்டும் போது ஒண்ணு திசை தெரியாம போகும், ரெண்டாவது அது போகக்கூடிய சூழ்நிலையில போகட்டும் விட்டுருவோம். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் அப்படி நம்முடைய வாழ்க்கையை விடக்கூடாது. ஆமென். அது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு என்னைக்கு நம்ம முடிவு பண்றோமோ கப்பல் உங்க கண்ட்ரோல்ல இல்ல, வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இல்லாம போயிடும். அப்ப அதுல பவுல் இருக்கிறார். பவுல் உட்கார்ந்து ஜெபிக்கிறார், உபவாசிக்கிறார், கப்பல் காப்பாற்றப்படுகிறது. இப்ப கவனிங்க, ரொம்ப நாளா கப்பல் போய்கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இப்ப வாசித்த வசனத்துல 27 14ஆம் ராத்திரி ஆன போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்தில் கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருவதாக தோன்றியது. 14 நாட்கள் ஒண்ணு இல்ல, ஒரு வெயிலும் இல்ல, மழையும் இல்ல. அதை எங்க வாசிக்கிறோம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்து பாருங்கள். ஹalleluya. 20ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்ததால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. 14 நாளா பயங்கர காற்று, மழை, சூரியன் தெரியல, நட்சத்திரங்கள் தெரியல, ஒண்ணுமே தெரியல. எந்த பக்கம் போறோம், எந்த பக்கம் வரோம், நடுக்கடல்ல. நீங்க ராத்திரியில இந்த பக்கத்துல இருக்க கிராமத்துக்குள்ள உள்ள போயிட்டாலே ஒரு பேரும் இருக்க மாட்டாங்க. நீங்க ரோடே கேட்க முடியாது. இப்படி ஒரு ரோடு போவோம், அப்படி ஒரு ரோடு போவோம், அங்கிட்டு இருந்து வருவோம், எந்த ரோட்ல போறதுன்னு தெரியாது. வழி தெரிஞ்சா தப்பிக்கலாம். அந்த நைட்ல உட்காந்துட்டு கூகுள் மேப் போட்டீங்கன்னா அது எங்கேயாவது ஒரு குளத்துக்கிட்ட போய் நிற்கும். கூகுள் மேப்ல நம்பி போக முடியாது. இங்க இருக்கிற இந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு வெளியே வரணும்னா நமக்கு வழி தெரியணுமே. நடுக்கடல்ல கப்பல் போய் நிக்கிறது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. வலது பக்கம் போதா இடது பக்கம், ஏன்னா கப்பல் தன்னுடைய நிலையை இழந்துருச்சு, கண்ட்ரோலை இழந்துருச்சு. அடிச்ச காத்துல காத்து போகிற திசையில போகுது. இப்ப ஒரு கரை கிட்டி வருகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர. கப்பல் அந்த கேப்டன் பார்க்கிறான், ஒரு கரை கிட்டி வருகிறதாக பார்க்கிறான். அதுல வேதம் சொல்லுது, அதுக்கு அடுத்த வசனத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகும். இந்த 27ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 28ஆம் வசனத்துல உடனே அவர்கள் விழுது விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். விழுதுன்னா என்ன? அளவு பார்க்கிறது, எவ்வளவு ஆழம் வந்திருக்குது. கடலின் ஆழத்திலிருந்து கரை வருதுன்னா அது கொஞ்சம் ஆழம் கம்மியாகிட்டே வரும். 20 பாகம் அப்படின்னா 120 அடி ஆழம் அங்க இருக்குது. போக 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 ஓ ரைட், இப்ப கொஞ்சம் மேடு வருது, மேடு வருது, மேடு வருது, கரை கிட்டி வருகிறது. அப்ப அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க, எப்பொழுது பொழுது விடியும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, பொழுது எப்போது விடியும். ஆமென். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு கரை தெரியும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில சூரியனும் தெரியல, நட்சத்திரமும் தெரியல, காற்று அடிக்குது, பெருங்காற்று. சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு. எப்படி போகுது? காற்று அடிக்கிற திசையில படகு போகுது. கண்ட்ரோல் பண்ண முடியல, கப்பலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. நம்ம கண்ட்ரோலை மீறி நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் போவது போல தெரியுது. ஏன்னா ஒரு சூரியனும் தெரியல, ஒரு நட்சத்திரமும் தெரியல. வாழ்க்கை மாறுன்ற எந்த அறிகுறியுமே நமக்கு இல்லை. பயங்கர பிரச்சனை, திரும்புற பக்கமெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை, பினான்சியல் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, சமாதானம் இல்லாத ஒரு காரியம், பினான்சியல் ப்ராப்ளம், ஸ்தோத்திரம், வியாதி ஒரு பக்கம், குடும்பத்துல குழப்பம் ஒரு பக்கம், வருமான குறைவு ஒரு பக்கம், ஒரு விடிவும் தெரியல. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு அதிகாலையில் இந்த செய்தி என்கிட்ட கொடுத்தார். நேற்று இரவு உட்கார்ந்து ஒரு செய்தி எழுதிட்டேன். நேற்று காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னோடக்குள்ள கொடுக்கும் போது கடகடன்னு வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தது. இந்த செய்தி கரை தெரியாத ஒரு கப்பல், அந்த கரை தெரியாத கப்பலுக்கு ஒரு கரை வரும்போது உள்ள இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஜீவன் வந்தது போல இருந்துச்சு. ஏன்னா 14 நாளா இறங்க முடியல, 14 நாளா ரைட்ல போறோமா லெஃப்ட்ல போறோமா எங்க போறோம் தெரியல. அநேக நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு எப்ப முடிவு வரும்? எப்பப்பா முடிவு வரும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னைக்கு பாச நாங்க ஆசீர்வதிக்கப்படுவோம்?
இன்னைக்கு பாச எங்க பிரச்சனையெல்லாம் மாறும். என்னை துரத்துக்கிற எதிரிகள் என்னைக்கு என்னை விட்டு ஓடுவாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். இன்றைக்கு என் வாழ்க்கை மற்றவங்களை போல ஆசீர்வாதமா இருக்கும். எப்பொழுது கரை வரும், கப்பல்ல இருக்கவனுக்கு கரை தெரியணும். என் வாழ்க்கையில பிரச்சனையின் மத்தியில உட்கார்ந்து எனக்கு ஒரு கரை தெரியணும். விழுது விட்டு பார்க்கிறான் 20 என்று சொல்லி கண்டுகொள்கிறார். 120 அடி, 20 பாகம் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் 120 அடி. அப்படி குறைஞ்சு 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 குறைஞ்சு, ஏன்னா பக்கத்துல போனா பாறைகள். அடுத்த வசனம் அதுல சொல்லுது, என்னன்னு சொல்லுது? தேவனுக்கு மகிமை. வாசிக்கலாமா? பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ. ஏன் பக்கத்துல போகல? பாறை இருக்கும், போய் விழுந்துருவோம், உடைஞ்சிரும், கப்பல் உடைஞ்சிரும், பாறையில மோதனா உடைஞ்சு போயிரும். சொல்றாரு பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு நிறுத்திட்டான் கப்பலை. ரைட், இனிமேல் போக வேண்டாம், பக்கத்துல வந்தாச்சு. பொழுது விடிச்சாதான் கரை தெரியும். ஸ்தோத்திரம். அது மனுஷர் வாழ்ற தீவா இல்ல வேற ஏதாவது தீவா? கடைசியில பார்த்தா மெலித்தா என்கிற ஒரு தீவு அதுக்கு பக்கத்துல இருந்துச்சு. கப்பல் அங்க போகணுன்ற நோக்கம் இல்ல, கப்பலுடைய பாதையும் அது அல்ல, மெலித்தாவுக்கு போகிற திட்டமும் இல்ல. ஆனா தீமையில ஒரு நன்மையை கத்தர் வச்சாரு. அங்க போன பிறகு அநேகரை கத்தர் குணமாக்கினார். அந்த தீவு ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு உலகத்துல திர்கா பாசன்னா இருக்கு. மெலித்தா என்கிறது மால்டா என்கிற ஒரு ஆப்பிரிக்கா கண்ட்ரி. அது நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, மால்டா அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த மெலித்தா என்கிற ஒரு தீவு. அந்த தீவுல போய் விழுவுறாங்க எல்லாம். விழுந்தோன்னே அதுலதான் அங்க பவுலுக்கு இந்த பாம்பெல்லாம் கடிக்குது, அவன் பிழைக்கிறான். அங்க இருக்கிற அந்த தீவுடைய முதலாளி குணமாக்கப்படுகிறான். சரி போகுது, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப பொழுது எப்பொழுது விடியும்? அந்த இரவெல்லாம் காத்திருக்கிறார்கள். காலையில பார்த்தா அங்க ஒரு தீவு இருக்குது. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு இந்த பொழுது விடியும், என்றைக்கு எனக்கு சூரியன் தெரியும், என்றைக்கு எனக்கு நட்சத்திரம் தெரியும், இப்படியே வாழ்க்கையில போராட்டம் ஒரு பிரச்சனை போன அடுத்த பிரச்சனை. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் வார்த்தை வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாமா என்னோடு கூட? என்றைக்கு இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில மாறும், எப்பொழுது பொழுது விடி. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல நாம வாசிக்க கேட்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 15, the book of Genesis chapter 15, தேவனுக்கு மகிமை. verse 18, 18ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 15 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும். போதும், தேவனுக்கு மகிமை. இந்த 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி. கீழே நிறைய கிட்டத்தட்ட 10 ஜாதிகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இவங்க எல்லாம் இப்ப இந்த தேசத்துல குடியிருக்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லு? அந்நாளிலே ஒரு நாள் கர்த்தர் குறிச்சிருக்க. என்னைக்கு பொழுது விடியும், என்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், என்னைக்கு என் வாழ்க்கை மாறும். அந்நாளிலே. அதான் இன்னைக்கு செய்தியில வரப்போகிற எல்லா வசனங்கள்லயும் இந்த அந்நாளிலே. அப்ப அதுக்கு ஒரு நாள் இருக்கு, அதுக்கு ஒரு நாளை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்காரு. என்றைக்கு எனக்கு பொழுது விடியும், என்றைக்கு எனக்கு கரை கிட்டும், அதுக்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் வரணும்னா என்ன செய்யணும்? அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை made covenant with Abraham. ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணார். உங்களுக்கு ஒரு தெரியுமா ரகசியம்? ஆபிரகாமோட என்ன உடன்படிக்கை பண்ணாரு? உனக்கு பார், ஐப்ராத்து நதி தொடங்கி அந்த நதி வரைக்கும் இருக்கிற எல்லா இடங்களையும் உனக்கு தருவேன். அதான் ஆண்டவரோட கொடுத்த வாக்கு. அதுக்கு என்ன உடன்படிக்கை பண்ணாரு? விருத்த சேதன உடன்படிக்கை அவனோடு பண்ணுகிறார். ஆனா நல்ல கவனிங்க, அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தான். கர்த்தர் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அவரோட உடன்படிக்கை பண்ணியிருந்தான். அதனாலதான் கர்த்தர் இறங்கி வந்து ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார். இந்நாளிலே எனக்கு கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் வாக்கு பண்ணின அந்த தேசத்தை அவனுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட உடன்படிக்கை பண்ணார். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வாசித்தேன், அதுக்கு முந்தின அதிகாரத்துல ஆபிரகாம் என்ன செஞ்சார்? வாசிங்கள் என்னோடு கூட. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 17 18 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17 18.
நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அநேக பலிபீடங்கள் இருந்தது. ஆனா கர்த்தர் அவன் சொல்ல, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. என்னைக்குமே நாம கேளாத, நம்ம யோசிக்காத, நம்ம கிரகிக்காத, நம்ம புத்தி கெட்டாத காரியங்களை தான் கர்த்தர் செய்வார். ஆமென். கொஞ்சம் பேர் சொன்னவங்களை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இப்ப எப்படி இதுல பயங்கரமான ஆட்கள் அப்படி சொன்னோன்னா எல்லாரும் ஆமீன். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆமீன் சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆபிரகாம்ட்ட தேவன் சொல்றாரு, உனக்கு இதெல்லாம் தருவேன் அப்படின்னு சொன்ன ஆபிரகாம் தன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. அடுத்த அதிகாரத்தில் வரும்போது 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல வரும்போது அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கு ஒன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பலிபீடத்தை கட்டிட்டான். ஆண்டவரே நீர் எப்பொழுது தருவீர்? அந்த வசனத்துக்கு அந்த முந்தின வசனம் பாருங்க. அதற்கு 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். தருவேன்னு சொல்லிட்டீங்க ஆசீர்வாதம். நீ நடந்து திரிகிற தேசத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னீங்களே, எதினால் அறிவேன்? You go and bring something what I tell you. நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வாப்பா. ஒரு கிடாரியை கொண்டு வாப்பா, 2 காட்டுப்புறாவை கொண்டு வாப்பா, காட்டுப்புறா குஞ்சுகளை கொண்டு வாப்பா, அதை என் பலிபீடத்தில் வைத்து எனக்கு பலி செலுத்துப்பா. பலிபீடம் கட்டின உடனே தேவன் அவனோடு பலியில உடன்படிக்கை பண்றார். ஆமென். அல்லேலூயா. அது ஆபிரகாம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. எதுக்காக இந்த பலிபீடம் கட்டப்பட்டது? அது ரொம்ப முக்கியம். பலிபீடம் கட்டிட்டாரு. இந்த பலிபீடத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? ஆபிரகாம தேவன் ஆசீர்வதிக்கணும். எந்நாளிலே அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்நாளிலே ஆபிரகாம் அவன் எழுந்து போய் தன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் ஒரு பலிபீடம் கட்டிட்டான். அதுக்கு பிறகுதான் அதுக்கு அடுத்த அதிகாரத்துல தேவன் அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். நீ என்ற உடன்படிக்கை பண்றியாப்பா, நான் உன்ட உடன்படிக்கை பண்றப்பா. அவர் பலிபீடத்தினால உடன்படிக்கை, இவர் விருத்த சேதனத்தினால உடன்படிக்கை. சரிப்பா, உன் சந்ததி எல்லாம் என் சந்ததியா இருக்கட்டும், அதனால விருத்த சேதன உடன்படிக்கை பண்றேன். இதுல என்ன பாஸ்டர் இருக்கு? ஆபிரகாமை தேவன் நினைத்தவனை ஆசீர்வதிச்சார் இல்லையா? அவன் வாழ்க்கையில வனாந்திரத்துல வெறுமையா சுத்தினாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கையில கிடைக்கல. வாக்குத்தத்தம் பண்ண ஈசாக்கு அவன் கையில கிடைக்கல. கிடைக்காத வரைக்கும் பைபிள் சொல்லுது, கவனிங்க, மம்ரேயின் சமபூமியிலே அவன் வெறுமையா சுத்திட்டு இருந்தாரு. 100 வயசு வரைக்கும் வெறுமை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எதுவுமே கிடைக்கல. ஸ்நேகத்துல நீங்களான்னு கர்த்தரை ஆனா அவன் தேவனை ஆராதிக்கல, எந்த குறையும் வைக்கல. ஆமென். நம்ம வாழ்க்கையில நிறைய குறைவு வரும், ஆனா சபை வாழ்க்கையில எந்த தடையும் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்ன பிரயோஜனம்? நான் பாட்டுக்கு ஆராதிக்கிறேன், நான் பாட்டுக்கு வரேன், எதுவுமே. நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாம் நீங்களும் நானும் விதைக்கிறோம். என் நேரத்தை விதைக்கிறேன், என் ஆராதனையில் தேவனுடைய சமூகத்தில் என் கண்ணீரை விதைக்கிறேன், நான் அவரை ஆராதிக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. ஸ்தோத்திரம். அப்ப பல காலங்கள் அவர் வனாந்தரத்தை சுற்றி கொண்டே இருக்கிறார். மம்ரே பூமியில சுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒண்ணும் கிடையாது அங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு தருவேன் எல்லாம். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். அல்லேலூயா. பலிபீடம் ரொம்ப முக்கியம். பலிபீடம் என்ன செய்யும்? தேவனையும் மனிதனையும் இணைக்கும். ராமீன் சொல்லுங்க. இந்த பலிபீடம் இல்லாம தேவனை நீங்களும் நானும் சந்திக்க முடியாது. பலிபீடம் இல்லாம நீங்களும் நானும் தேவனுக்கு பலி செலுத்த முடியாது. அநேக சந்தர்ப்பத்தில் எதுக்காக இந்த பலிபீடம்? நமக்கும் தேவனுக்கு ஒரு உறவை புதுப்பிப்பதற்காக. உறவு இல்லாம தேவன் ஒருவனையும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவனை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பார். சர்ச்சுக்கு வரீங்க, ஓகே, உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன உறவு? பர்சனலா தேவனை நீங்க எந்த அளவு அறிந்து தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
இன்னைக்கு சபையில் அது ரொம்ப குறைவு. ஆனால் சலிச்சுக்கிறோம், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார், நானும் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படி தான் சொல்லுவான். நான் என் புருஷனும் கச்சேரிக்கு போனேன்ற மாதிரி நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் அழுகுறேன், நானும் அப்படி பண்ணுறேன், நானும் இப்படி பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த சர்ச்சில் வந்து 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு போகிறதுக்குள்ளேயே நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறீங்களே. ஆண்டவர் அதை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஆபிரகாம் he personally built the altar. For what? எதற்காக அவன் ஆல்டர் பலிபீடத்தை கட்டினா? To make a relationship with God. தேவனோடு உறவு வைப்பதற்காக. உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவரை கண்டுக்கவே மாட்டீங்க, அப்படிதானே? ஆண்டவரை தேடவே மாட்டீங்க. போ எல்லாம் எல்லாம் போச்சு, நம்மளே முடிவு பண்ணிடுவோம், எல்லாம் போச்சு, இது என்ன பெரிய இது, என்ன தேடி என்ன பிரயோஜனம்? அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் அவன் தேவனுக்கு பலிபீடம் கட்டினான். ஏன்னா பலிபீடம் கட்டிட்டா கட்டாயம் பலி செலுத்த அங்க ஆபிரகாம் போவாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு எல்லாம் கொடுப்பேன் மகனே. எப்ப? ரொம்ப காலம் கழித்து தேவன் அதை பேசுறாரு. ஒரு நாள்ல ஒரு மனுஷன் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு நாள்ல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரு. பல நாட்கள் தேவனோடு உறவுல இருந்து, பல நாட்கள் தேவனுடைய முகத்தை கண்டு அழுது புலம்பி தேவனுடைய, அப்பதான் அந்த ஆசீர்வாதம் நிலைக்கும். இல்லைன்னா ஆசீர்வாதம் உடனே கொடுத்தா நீங்க அப்படியே பறந்துடுவீங்கல்ல. நம்ம ஆண்டவரோட ஓடியா போயிடுவோம். கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டா அப்புறம் அவ்வளவுதான், ஆண்டவரை மறந்துடுவோம்ல. நம்ம ஆள வச்சு உடைய வச்சு கட்டி பிடிச்சி தேவனுடைய பாதத்துல விழுந்து, ஐயோ நீங்க என்ன ஆசீர்வதிக்கலன்னா யார் என்ன ஆசீர்வதிப்பான்னு நிலைமை வந்தாதான் அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். சும்மா நின்றுட்டு ஆண்டவரே எங்களை இப்படி கை தட்டுறதை தான் பார்க்கணும். அவ்வளோ நோகாம தட்டுறீங்க. ஆஹா, ஆண்டவர் எவ்வளவு பலன் கொடுத்துருக்கார். கையில ஆராதிக்கும் போது பாருங்களேன், எங்கேயோ ஒரு பக்கம் பாடுறோம், கை ஒரு பக்கம் போகுது. உங்களுக்கும் ஆண்டவருக்கு ஒரு தொடர்பே இல்லையே. சிலர் பார்க்கிறேன் ஆராதனையில வந்து லேட்டா வருவாங்க, வந்து நின்னோட ஃபயர் ஆயிருவாங்க. ஃபயர் ஆகி நல்ல பாடி நல்ல ஆராதிச்சு ஆரம்பத்திலே நின்றுட்டு இருக்க சிலர் பாட்டே வராது. அதுதான் அப்ப நான் புரிஞ்சுக்குவேன், தேவனுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஒரு தொடர்பு இருக்கு, உங்களுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இன்னைக்கு அதுக்கு ஜனங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. வரணும், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிடணும், எல்லாத்துலயும் நான் நினைக்கிறதெல்லாம் வந்துடணும். டக்கு டக்குன்னு கார் வீட்டு வாசல்ல நிக்கணும், எதிரால ஒரு பங்களா கட்டணும், அந்த பங்களா பக்கத்துல இன்னொரு பங்களா கட்டணும். தோத்திரம் எப்படிப்பா கட்டுவாரு? ஒரே தானே மேஜிக்கா? மேஜிக்கான்னு கேட்கிறேன். ஒரு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு எத்தனை கட்டங்கள் இருக்கு. அந்த கட்டங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. உடனே வரணும், அவங்களுக்கு வந்துருச்சு நமக்கு வந்துடணும், இவங்களுக்கு வந்துருச்சு நமக்கு வந்துடணும். அப்படிலாம் கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைய பல வருடங்கள் தேவனோடே வனாந்தரத்தில் சுத்தினான். நாங்க சொன்ன வார்த்தையை கவனிச்சீங்களா? தேவனோடையே வனாந்தரத்தில் சுத்தினான். கர்த்தரை விட்டு விடவே இல்லை. 1000 பிரச்சனை வாழ்க்கையில வரும், 1000 போராட்டங்கள் வரும். ஆனா நீங்க எந்த அளவு தேவனை விடாம பிடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசியை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல, அரிதிலும் அரிது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பிரச்சனை வந்தானே ஆண்டவரை கை கழுவிடுறீங்க. யார் மாதிரி? யார் கை கழுவுனா? ஒருத்தர் ஏரோதுன்றீங்க, ஒருத்தர் பிலாத்துங்கிறீங்க. தோத்துறேன். யார் கை கழுவுன? ஏரோத கை கழுவுனாரு பிலாத். எல்லாருக்கும் முன்னாடி இந்த நீதிமான் நீ ரத்த பலிக்கு நான் ஆளாக மாட்டேன் கை கழுவுன மாதிரி இயேசுவை கை கழுவிறீங்க. பிரச்சனை வருது பாஸ்டர், போராட்டம் வருது பாஸ்டர், என்ன ஜோம் பண்ணி என்ன பிரச்சனை, போ எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் போ. அதெல்லாம் கூடாதுப்பா. இங்க பாக்குறாரு இந்த ஊழியக்காரன், இந்த இருதயத்தை பார்க்கிறாரு. அவன் இல்லாத நாட்கள்ல எப்படி இருந்தான், இருக்கிற நாட்கள்ல எப்படி இருக்கிறான், இல்லாத குறைவு நாட்கள் அவன் எப்படி நடக்கிறான். மனரம்யமா நடந்த நாட்கள் உண்டு. ஆமென். ஊழியத்தில் அதை தருவீங்க இதை தருவீங்கன்னு வரவே இல்லை, வரவே இல்லை. ஒரு நாளும் இதெல்லாம் தந்தாதான் நான் வருவேன்னு சொல்லல. அவர் கூப்பிட்டார், வந்துட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு கூடாரங்களிலே குடியிருந்து அவரோடையே வனாந்தரத்தை சுத்தினான். அப்பதான் சொன்னாரு, நீ நடந்து திரி, நான் அதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல கவனிங்க, தேவனுடைய உறவு இல்லாம, தேவனோட பர்சனல் இன்ட்ராக்ஷன் இல்லாம உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் வராது. கை உயர்த்தி வராமேன்னு சொல்லு. அல்லேலூயா. இந்த பலிபீடம் எதற்காக கட்டினா? அவன் தேவனோடு உறவாடுவதற்காக, தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக.
தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. சும்மா கத்தராச அந்நாளிலே அந்நாளிலே. என்னைக்கு உங்க பிரச்சனை மாறும் தெரியுமா? உங்க பலிபீடம் ஒழுங்கா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் காணிக்க கொடுத்தேன், அடுத்த வாரமே கத்தரனுக்கு கொடுத்தேன். இல்ல 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 இல்ல, அப்படிலாம் கிடையாது. நான் போனேன் 21 நாள் ஜெபம் பண்ண, எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. 30 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், 21 நாட்களா. கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறேன். அதான் நிரந்தரம். துரிதமாய் வருகிற ஆசீர்வாதம் முடிவிலே தங்காது தங்காது தங்காது. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு தேவனுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்னைக்கு பாஸ்டர் மாறும், என்னைக்கு விடியல் வரும்? அவன் மனாந்தரங்களையே சுற்றி திரிந்தாலும் தேவனுக்கு அவனுக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. தேவனுக்கு அவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, அந்த உறவு இல்லை தேவனோட. ஆமென். ஆனா நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும் பாஸ்டர். எங்களை எதுவுமே கேட்கக்கூடாது. நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், பாட மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம், ஸ்தோத்திரம் உபவாசம் பண்ண மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். நாங்க சர்ச்சுக்கு வருவோம், ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். நான் சொல்ல இப்பவே அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இங்கே ஆசீர்வாதத்துக்கு இடம் இல்லை. உங்க பலிபீடம் இடியாம பார்க்கணும், உங்க பலிபீடம் கட்டப்பட்டிருக்கணும், அந்த பலிபீடத்துல பலி இருக்கணும், அந்த பலியில தேவனுக்கு அவனுக்கு ஒரு உறவு இருக்கணும். அதை தான் கர்த்தர் முக்கியப்படுத்தினார். அவன் வாழ்க்கையை தான் அந்த வெறுமையில கர்த்தர் எல்லா வெறுமையும் மாற்றி அவன் ஆசீர்வதிச்சார். ஆமென். அவன் வெறுமை மாறிச்சு. பயங்கர வெறுமையில உட்கார்ந்துருந்தான். நீங்க வீட்டில் உட்கார்ந்து 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அவன் மம்ரேயின் சமபூமியிலே உஷ்ணமான வேளையிலே அவனுக்கு கூடார வாசல்ல உட்கார்ந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னைக்கு மாறு, என்னைக்கு மாறு. வந்தாங்க 3 பேர் தேவதூதர்கள் தேடி வந்தாங்க. ஆமென். கர்த்தர் வருவார், கர்த்தர் உங்க வீட்டுக்கு வருவார். எந்த கூடாரத்திலெல்லாம் தேவனுக்கு உண்டான அந்த தொடர்பு இருக்குதோ, உங்களுக்கு ஆண்டவருக்கு உள்ள தொடர்பு போயிடக்கூடாது. அல்லேலூயா. என்னைக்கு அந்த தொடர்பு அறுக்கப்படுகிறதோ கஷ்டம். இரண்டாம் ஒரு சம்பவத்தை வாசிப்போம். அந்நாளிலே அவன் உடன்படிக்கை பண்ணான், பலிபீடம் கட்டினான், கர்த்தர் அவன் சூழ்நிலையை மாற்றினார். வாசிங்க தானியேலின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில். தேவன் ஒரு மனிதனை எப்பொழுது ஆசீர்வதித்து அவன் கரை கிட்டி வருகிறதாக கண்டான். தன் வாழ்க்கையினுடைய விடிவு பொழுது விடுகிறதை கண்டான். என்னைக்கு உங்க வாழ்க்கை விடியும்? தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளீங்களா? 1036ஆம் பக்கம் 1036 பேஜ் நம்பர். ஹல்லேலூயா. தானியேல் 4ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை. 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். 36 அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாபு. அல்லேலூயா. அந்நாளிலே அதான் இன்னைக்கு செய்தி. என்னைக்கு கரை கிட்டி வரும், என்னைக்கு என் வாழ்க்கையில விடியல் வரும்? அந்நாளிலே. எந்த நாள் வரணும்? அந்த நாள் வந்தபோது நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அந்த நாள் வரைக்கும் சைலண்டா இருக்கணும். ஒரு நாள் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கட்டாயம் வரும். ஆண்டவர் சொன்னா அது கரெக்டா இருக்கும். அந்த நாள் வந்தபோது, அந்த நாள் வரைக்கும் அவன் காத்துட்டு இருக்கிறான். சொல்றேன், அந்த நாளிலே புத்தி எனக்கு திரும்பி வந்தது. He lost many things in his life. நேபுகாத்நேச்சார் தன் வாழ்க்கையில நிறைய இழந்து போனான். நான் சொல்றான், என்னென்னலாம் வந்துச்சுன்னா, என் புத்தி வந்துச்சு, என் ராஜ்யபாரம் வந்துச்சு, என் முகக்கலை வந்தது, என்னுடைய மந்திரிமார் வந்தாங்க, என்னுடைய பிரபுக்கள் வந்தாங்க. கடைசியா சொல்றான், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. அவனை விட்டு போன எல்லாம் ஒரு நாள் அவனுக்கு வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும். அவ்வளவுதானா? வந்தா என்ன பாச, வரலன்னா என்ன பாச, இன்னைக்கு வருமா? நான் சொல்றேன் வரும். ஆனா அங்க ஒரு சம்பவம் நடக்கணும். அந்நாளிலே அது வரைக்கும் அவனுக்கு அது வரல. அவன்கிட்ட இருந்து போன புத்தி அவனுக்கு வரல. என்ன புத்தி? மனுஷன் என்கிற நினைவே அவனுக்கு இல்ல.
மாடை போல புல்ல தின்றதுக்கு அவன் போயிட்டான். மனுஷன் தள்ளப்பட்டு போனான். ஸ்தோத்திரம். மிருகங்களை போல பனியில நனைஞ்சான். கழுகுகளை போல, பறவைகளை போல அவனுக்கு நகங்கள் வளர்ந்தது. அப்படி யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு யோசித்து பாருங்க. நிறைய உடம்பெல்லாம் ரோமம் அவனுக்கு வளர்ந்தது. விகாரமாயிட்டான், ஒரு ராஜா. பைபிள் சொல்லுது, அந்த நாட்கள் சென்ற பின்பு அவன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தான். புத்தி வந்துருச்சு. நமக்கு வரணும், இழந்ததெல்லாம் திரும்பி வரணும் அப்படின்னா என் கண்ணு எங்க போகணும்? வானத்துக்கு கண்களை ஏறெடுத்தான். அது வரைக்கும் அவனுக்கு ராஜான்ற பெருமை, ராஜான்ற ஒரு பெரிய கம்பீரம். ஸ்தோத்திரம். உலகத்தை ஆட்சி செஞ்சால பாபிலோன் ராஜா இல்ல அவன். பாபிலோன் ராஜா தான் உலகத்தை ஆட்சி செஞ்சவன். அந்த நாட்கள் அத்தனை நாடுகளையும் அவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். பிரம்மாண்டமான ஒரு பெரிய அரண்மனை கட்டினான். தன் ராஜ்யத்தினுடைய மகிமைக்காக ஒரு பெரிய அரண்மனை கட்டி, அந்த அரண்மனை வாசல் இருந்து ஒரு நாள் சொன்னா, இது என் பராக்கிரமத்துக்கென்று நான் கட்டின பாபிலோன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? தேவனுக்கு மகிமை, பயந்து சொல்றேன். உங்களுக்காக எதையுமே கட்டாதீங்க. அப்படியே உங்களுக்கு கட்டும்போது சொல்லுங்க, இது தேவன் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லணும். ஒரே நாள்ல வாசல்ல நின்னு சொன்னா, இது நான் கட்டின பாபிலோன், நான் கட்டின மாளிகைன்னு கூட சொல்லல, நான் கட்டின மகா பாபிலோன். இந்த பட்டணத்தை நான் தான் கட்டினேன் அப்படின்னா, இந்த ராஜ்யத்தை நான் தான் கட்டமைச்சேன் அப்படின்னா, இதையெல்லாம் நான் தான் உருவாக்கினேன், இதெல்லாம் என்னுடைய பராக்கிரம மகிமை. கர்த்தர் அவனுக்குள்ள இருந்த புத்தி எடுத்துட்டார். அவன் மனுஷன்றதையே மறந்துட்டான். இப்ப நீங்க மனுஷன்றதையே மறந்தா நீங்க யாரு? பைத்தியம். பைத்தியம் தான் தன்னை மறந்து, தான் ஒரு மனுஷன்றதை மறந்து, ஒரு மனுஷன் செய்யக்கூடாததை ரோட்ல செஞ்சுட்டு போவான். எல்லாத்தையும் இறந்துட்டான். அவன் ராஜ்யபாரத்தை விட்டு கர்த்தர் அவன் அகற்றணும்னு அவன் காடுகளுக்குள்ள தள்ளப்பட்டான். மிருகத்தை போல பணியில் 7 வருஷங்கள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து போனது. கர்த்தர் அவன் வாழ்க்கையில சில காலங்களை போட்டார், சில பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்துட்டார். ஏன்னா அதுவும் நல்லதுக்குதான். சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில உணர்ற வரைக்கும் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆமென். அந்நாட்கள் வரைக்கும் அதை உணர்கிறவன் பாரு சொல்றான். முதல்ல அந்நாட்கள் சென்ற பின்பு என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். அன்னைக்குதான் முறையா தன் வாழ்க்கையில தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தான். அங்க ஒரு தேவன் இருக்கிறார், அங்க ஒரு ராஜா இருக்கிறார், அங்க ஒரு தெய்வம் இருக்கிறார், எனக்கு மேல சூப்பர் பவர் ஒருத்தர் இருக்கார். அவர்தான் பூமியின் குடிகளை தம்முடைய சித்தப்படி நடத்துகிறவர். உணர்ந்தான். புத்தி வந்துருச்சு. புத்தி வந்துருச்சு. என்ன புத்தி வரணும்? என்ன நடத்துறவர் அவர்தான்ற புத்தி வரணும். இந்த புத்தி நிறைய பேத்துக்குள்ள வராததுனால தான் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளால வர முடியல. என்ன நடத்துகிறவர் கர்த்தர்னு நீங்க என்னைக்கு நீங்க உங்க கண்ணை வானத்துக்கு ஏறெடுக்கிறீங்களோ, கையில காசு இருந்தாலும் சரி, காசு இல்லைன்னாலும் சரி, கண்ணு எங்க போகணும்? காசு கையில இருந்தா அப்படிலாம் வராது பாஸ்டர். காசு கண்ணை மறைச்சிருமா? அப்படிதானே? கையில கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா மனுஷனே தெரியாது. நீ யாரு அப்படிமோ இல்ல? ஸ்தோத்திரம். அதனால தான் கையில இருக்க காசெல்லாம் உரி விட்டு வேடிக்கை பார்க்கிறாரு. இப்ப நீ என்ன சொல்லுவ? சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா நம்ம உணரணும். கையில காசு இருக்கும்போது கண்ணு முன்னு தெரியாம, கர்த்தருடைய முகத்தை பார்க்காம, எல்லாம் இருக்குல்ல வீட்டுல, கையில காசு இருக்குல்ல. ரொம்ப நேசிச்ச தம்பி, அவன் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பார்த்தபோது நல்லா ஒண்ணுமே இல்லை. ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு கையில காசு இருந்த போது, ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு கார் எடுப்பான். என்ன சாப்பிட்றதுக்கு? 2 இட்லி சாப்பிட்றதுக்கு. நீங்க போயிட்டு வர்றதுக்கு 1500 ரூபாய் பெட்ரோல் போடணும். 2 இட்லியோட விலை, ஒரு இட்லியினுடைய விலை 60 ரூபா 70 ரூபா அந்த கடையில ஒரு இட்லி. நம்மலாம் எங்கடா 10 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறான்னு பார்ப்போம், அப்படிதானே? அதுவும் 10 ரூபாய்க்கு 4 இட்லி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். 2000 ரூபா ஒரு இட்லி. இப்ப சாம்பார் சட்னிலாம் கொடுத்தானே 10 ரூபா. வித்தவுட் சாம்பார் சட்னினா அது ஒரு இட்லி 3 ரூபா, 4 இட்லி 12 ரூபா. போதும்பா. இவன் 2 இட்லி 120 ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்கு போய் தங்குறதெல்லாம் பயங்கரமான ஹோட்டலா இருக்கும். ஒரு நாளைக்கு 17,000 ரூபாய் ஹோட்டல், 3 நாள் 54,000 ரூபாய் தங்கிட்டு வருவான். எப்படா இப்படி நடத்துறான்? என்னடா ஜாக்பாட்டு தான் அடிச்சிருச்சா இல்ல துபாயில லாட்டரி கீட்டரி அடிச்சிருச்சான்னு தெரியலையேடா. ஒரு நாள் வந்தது,
எல்லாம் இழந்து போய் கையில ஒண்ணும் இல்லாம பார்க்கவே பரிதாபமா சொன்னா, எனக்கா ஜெபம் பண்றா, கத்தர் கொடுத்த காலங்களை விட்டுட்டேன். கத்தர் கையில காசு கொடுத்துருக்கும் போதே நான் ஒரு வீடு வாங்கியிருக்கணும். தெரியாம என் நண்பர்களோட சேர்ந்து அங்கேயும் இங்கேயும் போய் ஆட்டம் போட்டு காசை செலவு பண்ணி, கையில காசு இருக்கும்போது ஆண்டவர் தெரிய மாட்டார். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரே ஒரு தருணம், அவ்வளவுதான், ஒரு தருணம் தான். சிலருக்கு கத்தர் ஒரு தருணம் தான் கொடுப்பார், ஒரே ஒரு தருணம். அந்த தருணத்துல பிடிச்சிட்டு மேல போயிட்டே இருக்கணும். காசு வந்த பிறகு கண்ணு முன்னு தெரியாம ஓடி ஆடி மனுஷனை மதிக்காம தூக்கி போடுறது, பணத்தை வச்சுக்கோ. அதான் கத்தர் ஒண்ணு ஸ்தோத்திரம், வார்த்தைகள் விடக்கூடாது. நம்ம அடுத்தவன் தூக்கி போட்டு பொறுக்கிற நிலைமையில கத்தர் வச்சிருவார். காசு இருக்கும் போது எந்த அளவு ஆட்டம் இல்ல, அந்த ஆட்டம் வந்துடக்கூடாது. அதனால தான் இத்தனை பாடுகளுக்குள்ள உங்களை நடத்தி அதை உணர வைக்கிறார். அடுத்த பணம் வந்துச்சு நம்ம ஆடுவோமா? ஆடுவோமா? கத்தர் உங்களை பார்த்து கேட்குற, ஆடுவியா? இப்ப ஆட மாட்டோம்ல, ஏன்னா அந்த அட்டி விழுந்திருக்குப்ப. அந்த பாடுகளுக்குள்ள தேவன் நடத்தி இருக்கிறார். பணத்துடைய அருமையை கத்தர் காட்டி கொடுத்திருக்கிறார். உன் கையில வந்தது நீ சம்பாரிச்ச நேரத்தில உருவிட்ட. இப்ப கடங்கார வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோம், நம்மளை ஏளனமா பேசுறான். நம்ம நினைச்சிருப்போம் ஒரு காலத்துல இவனெல்லாம் விட்டு அடிச்சோம் காசை, இன்னைக்கு இவன்லாம் நம்மள வந்து பேசுறான் பாடுறா. ஒரு விசுவாசி சொல்றான், ஒரு காலத்துல அவனெல்லாம் விரட்டுவேன் பாச, இப்ப என்னை வந்து என் வீட்டுல வந்து என் வீட்டை ஜப்தி பண்ணுவேன்றான். நான் சொன்னேன், கத்தர் உனக்கு காசுடைய அருமையை புரிய வைக்கிறார். அவனுக்கு அவ்வளவு பெரிய ராஜா, மகத்துவம், மந்திரிமான், பிரபுக்கள் எல்லாம் இருந்தது. ராஜாவுக்குரிய முகக்கலை இருந்தது. பார்த்தாலே சொல்லிடலாம் ராஜான்னு இல்ல. அதெல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. போய் அவன் பட்ட பாடுகள், வேதனையின் மத்தியில 7 வருஷ காலம் ஸ்தோத்திரம் அந்த காடுகளுக்குள்ள அவன் வாசம் பண்ணி, மொத்த 14 வருஷங்கள் அவனுடைய வாழ்க்கை கடந்து போய் ஒரு நாள் வந்தது. அந்நாளிலே கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் புத்தி கொடுக்கிறார். சரி போய் தொலை. அவன் தன் கண்களை வானத்துக்கு எடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னைக்கு ஆசீர்வாதம் வந்து தெரியுமா? பொழுது என்னைக்கு தெரியுமா விடியும்? என்னைக்கு உங்க கண்ணு மேல போதும். கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஸ்தோத்திரம்பா, நன்றிப்பா, என்னைக்கு அப்படி சொல்ல கத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த ஆசீர்வாதம் உங்க கையில தங்கும். கையில தங்கும். எப்ப ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க கேட்கிறீங்களா? சொல்லுங்க, இனி எனக்கு என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் என் கண்ணு யாரை பார்க்கும்? என்ன பார்க்காது, என்ன பார்க்காது. பரவாயில்லடா, பெரிய ஞானவான்றா, உனக்கு நிறைய புத்தி இருக்கு, நம்மளை பத்தி சொல்லிக்கும், திறமசாலிடா. கர்த்தர் ஃபியூஸை பிடிங்கி விட்டாரு. இப்ப சொல்லு, நீ திறமசாலியான்னு. நான் சொன்னேன் அந்த விசுவாசிட்ட, அதே வேலை தான் உனக்கு, அதே காரியம் தான் உனக்கு. ஆனா ஏன் அந்த வருமானம் வராம போச்சு? கர்த்தரே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. சில சூழ்நிலைகள்ல தேவன் நம்ம நடத்தும் போது அழுகுறோம், உடையிறோம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது? உன் கண் இன்னும் வானத்துக்கு போகல. கர்த்தர் பேசுற சபையில, உன் கண் இன்னும் வானத்துக்கு ஏறெடுக்கப்படல. சூழ்நிலையை தேடுறமே தவிர சாதகமான சூழ்நிலை வருமா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு முயற்சி பண்றேன். ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. Fix your eyes on him. உன் கண் அங்க பதியவை, எல்லாம் உனக்கு திரும்ப வரும். வந்துச்சா வரலையா? வந்துச்சா வரலையா? எல்லாமே கொடுத்தாருப்பா. முகக்கலை வந்தது, ராஜாவா மாறிட்டான். பட்சிய போல நகங்களும், பட்சிய போல அந்த உடம்புல அந்த ரோமங்களும் அவனுக்குள்ள இருந்து எல்லாம் உதிர்ந்து போய் அந்த பழைய ராஜாவுக்குரிய முகம் அப்படியே வருது. சொல்றான், மந்திரிமார்கள், எந்த மந்திரி ஓடி போனானோ அவன் வந்தான், ராஜாவே தான். பிரபுக்கள் வந்தார்கள், அதிக மகிமையும் கனமும் மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. என் ராஜ்ய பாரத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அந்நாள் வந்தாதான், அந்த நாள் வரணும்னா அது என் கையில தான் இருக்கு. முதல்ல என் கண் எங்க போகணும்? பரத்துக்கு போகணும். இரண்டாவது அந்த வசனம் சொல்லுது, வாசித்து பாருங்கள் என்னோடு கூட. தேவனுக்கு மகிமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணா? ஆண்டவருக்கு மகிமை. 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 5:21. அவர் மனுஷனின்று தள்ளப்பட்டார். அவர் மனுஷனின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில், அந்த இடத்தை நல்ல கவனிங்க, உன்னதமான தேவன் மனுஷர் மத்தியில் ஆளுகை செய்கிறார்.
தமக்கு சித்தமானவனை அதின் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும். அந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். முதல்ல கண்ணு மேல போணும். இரண்டாவது, அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும். என்ன உணர்ந்து கொள்ளணும்? நான் பெரிய ராஜா இல்ல, நான் பெரிய கிங் இல்ல, நான் பெரிய கிங் மேக்கர் இல்ல. சொல்லுவாங்கல்ல, நான் தான் கிங் மேக்கர், ஆட்டத்தை முடிக்கிறது நான் தான் அப்படிம்பாங்கல்ல சிலர். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தான் கிங் மேக்கர் அப்படிமா. காரியத்தை இப்படி திருப்புவேன், அப்படி திருப்புவேன், என்ன வேணா செய்வேன். ஆனா இங்க ஒரு ராஜா கீழே விழுந்து போன பிறகு அவன் சொல்றான், அவனுக்கு சொல்லப்படுது தானியேல் மூலமா, ராஜாவே உன் இருதயம் மேட்டிமடைந்து கர்வமாகி நீ தள்ளப்பட்டு போகும்போது அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும். எதை உணரணும்? உன்னதமானவர் மனுஷர் மத்தியிலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவரை அவன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து. ஏன் ராஜாவே, நீ ராஜாவா இருக்கிறது கூட அவர் சித்தம் இல்லாம உன்னால இருக்க முடியாது. சொல்லுங்க ஆமென். நீ ராஜாவாயிட்டு நினைக்கிறியா? உன் ஸ்தானத்தில் இன்னொருத்தர் கொண்டு ராஜாவை உட்கார வைக்க முடியும் என்னால. அதை நீ உணரணும். நான் இந்த ராஜா பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கேன்னா எங்க அப்பாவினால் அல்ல, எங்க அப்பா ராஜாவா இருந்ததுனால அல்ல, ஏதோ நான் திறமையில சண்டை போட்டு ராஜாவை ஜெயிச்சு வந்துட்டேன் இல்ல. உன்னதமானவர் தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அவர் அதிகாரியாக்குகிறார் என்பதை நீ உணர்ந்துக்கப்பா. நீ உணர்ந்துக்கோ, நீ உணர்ந்துக்கோ. அப்படின்னா என்ன? உங்க வாழ்க்கையில எல்லாம் அவர் சித்தம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. இந்த வருஷம் மாற்றிடலாம், அடுத்த வருஷம் மாற்றிடலாம், அதுக்கு அடுத்த வருஷம் மேலே போயிடலாம், சோத்திரம். 2வது மடி கட்டி, 3வது மடி கட்டி, 4வது மடியில் உட்காந்து கீழே இருக்கிற பாஸ்டரை பார்த்து கை காட்டுவேன்னா அவர் மேலேருந்து தள்ளி விட்டுருவாரு. ஹலோ, அப்படி ஒரு ஆசை. ஆமென். இட்ஸ் a beautiful God. ஆண்டவர்கிட்ட வாழ்றது ரொம்ப சுலபம், ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சுலபம். சொல்லுவாங்கல்ல, கணக்கு ரொம்ப கஷ்டம். யாருக்கு? புரியாதவனுக்கு. கணக்கை புரிஞ்சுக்கிட்டா அதை போல சுலபமா மார்க் வாங்கக்கூடிய சப்ஜெக்டே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நமக்கு வராது, அதை விடுங்க, அது அடுத்த பக்கம். என் பையன் புலம்புறான் பாருங்க, எவன்டா இந்த மேக்ஸை கண்டுபிடிச்சது? இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவுமாப்பா? இது எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. 6வது வந்துட்டான், புலம்புறான். அவனுக்கு இது ரொம்ப கஷ்டம். அந்த நாளைக்கு, ஐயோ நாளைக்கு முடிச்சா போதும், ஏன்டா அந்த மேக்ஸ், மத்த எல்லாம் நல்லா படிப்பான், அதுக்கு போராட வேண்டி இருக்கு. ஆனா அது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை போல சுலபமான சப்ஜெக்ட் அப்படியே சென்டம் எடுக்கிறது வந்து ரொம்ப சுலபம் அந்த சப்ஜெக்ட்ல தான். அப்ப ஆண்டவரை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப சுலபம். ரொம்ப அழகா வாழலாம், கஷ்டம் இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையோ கிறிஸ்தவ வாழ்க்கையோ கடினமே கிடையாது, ரொம்ப அழகா போலாம். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்குள்ள சிலதை இழந்து, சில சூழ்நிலைகளை தள்ளப்பட்டு, மேலேருந்து கீழே விழுந்து, கீழேருந்து மேலே எந்திரிச்சு, இதெல்லாம் அனுபவம். இது இல்லைன்னா நம்மளால அவரை புரிஞ்சுக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொன்னது? இந்த அனுபவங்களா வரலன்னா நான் அவரை என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. புரிஞ்சுக்கிறது கஷ்டம், உணர்றது கஷ்டம். தள்ளலன்னா அவன் உணர்வானா? நான் தான் பெரிய ராஜா நினைச்சவனை பிடிச்சி ஒரு தள்ளினாரு, தள்ளணும். ஏன்னா வேற ஒன்றும் செய்யல. ராஜாக்கள் மந்திரி மாதிரிலாம் சூழ்ச்சி பண்ணி அவனை தள்ளல, அவன் இருதயத்தை மாத்தி விட்டார், அவ்வளவுதான். மனுஷனுடைய இருதயம் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு மிருகங்களுடைய இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். இருதயத்தை மாத்தி விட்டார். அவனால அரண்மனையில் இருக்க முடியல. அவன் எண்ணமெல்லாம் காட்டுக்குள்ள புள்ள தின்னணும். அந்த மாட்டோட எண்ணம், மிருகங்களுடைய எண்ணம் அப்படிலாம் வருமா சார்? வரும். அவரை நீங்க உணரலன்னா சுத்திக்கிட்டே தான் இருப்போம். வனாந்திரத்தை சுத்துற மாதிரி சுத்துவோம். ஒன்று சொல்லிடணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்குள்ள நிறைய எண்ணங்கள் உண்டு, விருப்பங்கள் உண்டு, ஆனா அதெல்லாம் உங்களுடைய சித்தப்படி நடத்துகிறவர். உங்க சித்தம் இல்லாம எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும், சத்தம் கேட்கலையே, ஒன்றும் நடக்காது, நடக்க போறதும் இல்லை. நம்ம எல்லாத்தையும் மாத்தலாம்னு நினைக்கிறோம், பட் யூ கான்ட் சேஞ்ச் எனிதிங். உங்களால எதையுமே மாத்த முடியாது. ஆனா உங்களால எல்லாத்தையும் மாத்த முடியும். எப்ப? அவர்தான் மாத்துறவர்னு தெரிஞ்சா எல்லாத்தையுமே உங்களால மாத்த முடியும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மாத்திடுவாரு.
ஒரு வசனம் அதுல ரொம்ப முக்கியமான வசனம், தேவனுக்கு மகிமை 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, அந்நாட்கள் சென்ற பின்பு 32ஆம் வசனம் வாசித்துருங்க. தானியேல் 4:32, மனுஷனின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும். மட்டும் 3 காரியம் சொல்றாரு. ஒன்னு, நீ கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கணும். 2வது, நீ உணர்ந்து கொள்ளணும். 3வது, நீ அறிந்து கொள்ளணும். ஒரு காரியத்தை நீ நல்லா அறிஞ்சுக்கோப்பா. உன் பொழுது எப்பொழுது விடியும், உன் வாழ்க்கை என்னைக்கு மாறும், நீ இழந்ததெல்லாம் என்னைக்கு கத்த திரும்ப கொடுப்பார். ஆனா நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டார். அவன் என்ன இழந்தானோ எல்லாத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தாரு இல்லையா? முகக்கடை வந்தது, ராஜாவாயிட்டான், மந்திரிமார் வந்துட்டாங்க, பிரபுக்கள் வந்துட்டாங்க, ராஜ்யம் வந்துட்டது, ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த அவன் முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படியே கத்த கொண்டு வந்து வச்சுட்டார். ஆனா எப்பொழுது இது நடந்தது? முதல்ல கண்ணு மேல போகணும். வாங்குற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் என்ன சொல்லணும்? நன்றி ஆண்டவரே, இந்த மாதம் இந்த ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி. உங்க கண்ணு மேல போச்சுன்னா நீங்க அடுத்த மாசம் இன்னும் ஆசீர்வாதம் வாங்குவீங்க. ஆமென். 2வது, நீ உணர்ந்து கொள்ளும். மட்டும் அதை உணர்ந்துக்கோ. உனக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறாரு, நீ இல்லப்பா, அவர் தான் தம்முடைய சித்தப்படி நடத்துகிறவர். ஆமென். உங்க வாழ்க்கையை, என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றவர் யாரு? 3வது சொல்ல, இதையெல்லாம் நீ அறிந்து கொள்ளும். மட்டும் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நீ சில காரியத்தை புரிஞ்சுக்கணும். புரியாம நடந்தா உன் வாழ்க்கையில எதுவும் நீ செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. கர்த்தர் தான் தம்முடைய சித்தப்படி என் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்றார் அப்படின்றத நான் அவரை அறிந்து கொள்ளணும். எதை அறிந்து கொள்ளணும்? எனக்கு எல்லாத்தையும் செய்றவர் அவர்தான். நீங்க கர்த்தரை அறியாம எதையுமே வாங்க முடியாது. நீங்க எந்த அளவு தேவனோட கூட இருக்கீங்களோ அந்த அளவு தான் நீங்க அவரை அறிய முடியும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த அளவு அவருடைய வேதத்தை வாசிக்கிறீங்களோ அந்த அளவு தான் நீங்க அவரை புரிஞ்சுக்க முடியும். தேவன் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்தா புரியாது. இதை வாசிக்கணும். இதை வாசித்தாதான் அவர் யாருன்னு தெரியும். நீங்க பைபிளுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லையே, அவர் விளங்கவே இல்லையே. இயேசு யாரு தெரியுங்க, அவரை என்ன தெரியும்? என்ன தெரியும்? இதை படிக்க அவர் யாருன்னு தெரியும். உங்களை நடத்துறவர் யார், உங்க நல்ல மேய்ப்பன் யார், உங்க நல்ல சுகமாக்குறவர் யார், உங்களை விடுவிக்கிறவர் யார், உங்களோட கூட இருந்து உங்களை நடத்துகிறவர், இதெல்லாம் அறியணும்னா நீங்க அவரை அறியணும். அப்படின்னா வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க இதை படிச்சுதான் ஆகணும். வேதத்தை படிக்க 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 தான் நீங்க அவர் யாருன்னு அறிந்து கொள்வீர்கள். அவரை யாருன்னு தெரிஞ்சுட்டா, எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுட்டா நான் பெரிய ஐஸ்வர்யன் ஆயிடுவேன். அம்மாவா இல்லையா? அல்லேலூயா. 3வது, என்னைக்கு பொழுது விடியும் ஆண்டவருக்கு மகிமை. ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே ஆமோசுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நேராக நாம் கடந்து வரும். யோவேலுக்கு அடுத்த புஸ்தகம் தேவனுக்கு மகிமை. 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். 1071 பக்கம், 1071 பேஜ் நம்பர், 1071 பேஜ் நம்பர். ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஹalleluya 9ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அந்நாளிலே விழுந்து போன அந்நாளிலே இப்ப இங்க ஒரு சம்பவம் நடக்குது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்குள்ள வார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருந்தது. என்னைக்கு ஆண்டவரே மாறும், என்னைக்கு ஆண்டவரே. இந்த ஆண்டவர் சொன்னாரே, ஒரு காலம் மாறும், ஆனா நீ எந்த அளவு உன்னை சரிபடுத்திக்கிறியோ அந்த காலம் சீக்கிரமா வரும். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, அந்நாளிலே ஒரு நாள் இருக்கு. என்னால அன்னைக்கு என்ன நடக்கும்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய்ப்பனை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்க என்ன பார்க்கிறோம்? விழுந்து போன தாவீதுடைய கூடாரம். வாழ்க்கை விழுந்து போச்சு. லைஃப்ல எதிர்பார்த்த மாற்றங்கள் இல்ல. அது பைபிள் சொல்லுது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைப்பேன். நிறைய ஓட்ட விழுந்துருச்சு கூடாரத்துக்குள்ள. விரும்பத்தகாத சம்பவங்கள் வீட்டுக்குள்ள, உறவுகளுக்குள்ள சமாதானம் இல்ல, கணவனுக்கு மனைவிக்கு சமாதானம் இல்ல. ஸ்தோத்திரம். ஒரே எரிச்சல், ஒரே போராட்டம், ஒரே வார்த்தையில பயங்கரமான வார்த்தைகள் வீட்டுக்குள்ள, வாக்குவாதங்கள். இதுதான் திறப்பு, இதுதான் ஓட்ட விழுகிறது. அல்லேலூயா.
கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாக்குவாதம் வருது, பிரச்சனை வருது, சண்டை முத்துது அப்படின்னா உடனே புரிஞ்சுக்கணும், எங்கேயோ ஒரு திறப்பு விழுந்து விட்டது, கேப் கிடைச்சிருச்சு, உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். சிலருக்கு அதெல்லாம் அப்படியே பழகி போச்சு, அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. நீ பேசுறியா நானும் பேசுவேன், நீ அடிக்கிறியா நான் கடிச்சு வைப்பேன், நீ ஓட ஓட துரத்துறியா நானும் திருப்பி வந்து மத்த கட்டையில குத்துவேன். தோத்திரம். ஆனா ஒண்ணு பல்லுகள்ல உடைக்காம வெளியில எதுவும் தெரியல, எல்லாம் ஊம குத்து. சோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் வாங்க ஜோம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக தான் உட்காந்துக்கணும். பாஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, நான் சொன்னேன்னு என் மனைவிக்கு தெரிஞ்சா, மனைவி என் கணவனுக்கு நான் சொன்னேன்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும் பாஸ்டர். ஏன்பா பயப்படுற? இன்னும் உங்க பாஸ்டர் நீ ஏற்றுக்கொள்ளல, அதனாலதான் நீ கஷ்டப்படுற. ஏதாவது பிரசங்கத்துல சொல்லு. நான் என்னைக்குமே யாருடைய பேரையும் பிரசங்கத்துல சொல்ல மாட்டேன். நீங்க எங்களை பத்தியே சொல்லுவீங்க, வேற என்ன பிரசங்கம் பண்றது? நீ யாரை பத்தி பிரசங்கம் பண்ணட்டும்? எனக்கு புரியலையே. இந்த கல்லுகளுக்கும் செவருக்குமா நான் பிரசங்கம் பண்ண முடியும்? உங்க பிரச்சனையை உங்ககிட்ட சொல்யூஷனோட பேசுறேன், அவ்வளவுதான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்க பிரச்சனையை உங்ககிட்ட நீங்க சொல்ற காரியத்தை வச்சுதான் நான் செய்தி எடுக்க முடியும். கர்த்தர் எனக்கு செய்தி கொடுப்பார். ஏன்னா ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்கு, நான் என்ன சொல்றேன், அதுக்குரிய வசனம் கொடுப்பார், அதுக்குரிய செய்தி கொடுப்பார், அது கரெக்டா இருக்கும். பாஸ்டர் எங்கள்ட்ட சொன்ன பத்தி அடுத்த வாரமே சொல்லிட்டார் அப்படிலாம் சொல்லாதீங்க. சில சொல்லிட்டு சில பிரச்சனை பாஸ்டர் என்னை மட்டும் ஸ்டேஜில் சொல்லிடாதீங்க, அப்படிலாம் காட்டி கொடுக்குற கல்பாஸ் இல்லை நான். உங்க பேரை சொல்லி இன்னார் இப்படி சொன்னார், ஒரு நாளும் நீங்க என்ன சொன்னாலும் இங்க உங்க பிரச்சனை வராது, உங்க பேர் வராது. ஆனா உங்களை பத்தி நான் சொல்லும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்பெல்லாம் பிரச்சனைகள் ஜனங்கள் சந்திக்கிறாங்க. ஆமென். பைபிள் சொல்லுது விழுந்து போன கூடாரம். ஆனா அந்த கூடாரம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகா இருந்துச்சு. தாவீது கூடாரம், அதுக்குள்ள எல்லாம் இருந்துச்சு, ஆடல் பாடல் சத்தம் கம்பீரம் எல்லாம் இருந்துச்சு. ஆரம்ப நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப உள்ள எப்படா பிச்சுக்கிட்டு ஓடலான் இருக்கு. கசப்பு அந்த அளவு கூடாரத்துக்குள்ள நேசிக்க முடியல. வார்த்தைகள், மனைவி சொன்ன வார்த்தைகள், கணவன் சொன்ன வார்த்தைகள். இது கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு 10-12 குடும்பங்கள் இருந்து பிரச்சனை. கணவன் சொன்னது மனைவிக்கு தெரியாது, மனைவி என்கிட்ட சொன்னது கணவனுக்கு தெரியாது. ஆனா 2 பேரும் பிரச்சனைகளை போராடுறாங்க. ஆனா இதுக்கு யார் தீர்த்து வைப்பா? அதுக்கு தான் வாப்பா உட்காந்து பேசு கொஞ்ச நேரம். எப்பதான் இது முற்றுப்புள்ளி வருது? அந்நாளிலே கர்த்தர் கூடாரத்தை தூக்கி நிறுத்துவார். எப்ப? அதுக்கு ஒரு நாள் வரணும். ஆமென். அதுக்கு ஒரு நாள் கர்த்தர் சொல்றார். என்னைக்கு அது? வாசிங்கள் என்னோடு கூட. தெரியுங்களா? The book of Job chapter 22 verse 23. வாசிக்குமா? நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். 2 காரியம் சொல்லிட்டார். உன் கூடாரம் திரும்ப கட்டப்படணும், உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும், திறப்புகள் அடைக்கப்படணும். அப்படின்னா அந்நாளிலே என்னைக்கு மனம் திரும்புறியோ அன்னைக்கு தேவன் கட்ட ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேர் புரிஞ்சதில்லை? எக்ஸ்பிளைன் பண்றேன், அவனுக்கு சொல்லித்தாரேன். யாருமே நீதிமான் இல்லை, யாருமே பரிசுத்தவான் இல்லை, யாருமே தேவதூதன் இல்லை. ஏன்னா மனைவி தேவதூதனை போல இருக்கணும் யோசிக்கிறாங்க, புருஷன் மனைவியை தேவதூதனை போல இருக்கணும் யோசிக்கிறான். அப்படியே ஒன்றும் பேசிடக்கூடாது, எகுத்தே பேசிடக்கூடாது, ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இப்ப நான் சொல்லும் போதே உள்ள சொல்லுது, ஐயோ ஒரு வார்த்தை பேசினா பரவாயில்ல பாஸ்டர், நான் ஒன்னு சொன்னா 100 பேசுறா பாஸ்டர், எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? அப்படித்தானே சொல்றீங்க. நான் பேச பேச அங்க ரிப்பீட்டேஷன் ஆகுது உள்ள. அது உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். அடுத்தடுத்து ஆவியான சொல்லிட்டே இருக்கிறாரு. குடும்பங்கள்ல தான் நடக்குது. நான் ஒன்னு சொன்னேன்னா 100 வார்த்தை சொல்றேன். நீ மனம் திரும்பாத பட்சத்துல அதோட விளைவுகளை நீ தான் சந்திக்க வேண்டியிருக்கும். வாயிருக்குன்னு பேசிடலாம்ப்பா. குடும்பங்கள்ல பயங்கர பிரச்சனை, விட்டு கொடுக்கறது இல்ல, காம்படிஷன் நிக்குது, போராடுது, எதிர்த்து நிக்குது. நீயா நான் பார்த்துக்கலாமா? இதனால கெட்டு போற வாழ்க்கை உங்களுக்கு தான். நல்லா கவனிங்க. இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? நான் சொல்லி தரேன். உங்க சரீரம் பாதிக்கப்படும். உங்க சரீரம் பாதிக்கப்படும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க அதிகமா வார்த்தைகளை விடுறதுனால, அதிகமா வார்த்தைகளை பேசுறதுனால நீங்க நினைக்கிறீங்க சும்மா தலை சுத்து வருது, சும்மா பலவீனமாவது, சும்மா படிக்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரர், இன்னைக்கு உங்களுக்கு கேட்க மனது இருந்தா கேளுங்க. உங்க வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும் அப்படின்னா நீங்க shut your mouth. இதனால உங்க சரீரம் பாதிக்கப்படுது. நிறைய பலவீனங்கள் உங்க சரீரம் வர ஆரம்பிச்சிருச்சு.
அதனாலதான் அங்கங்க சரீரத்துல பலவீனத்தை இதெல்லாம் அப்ப வந்தா மட்டும் ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவர் கேட்கிற, நீ முதல்ல உன் வாயை மூடினியா? நீ முதல்ல சமாதானத்துக்கு போனியா? ஒரு பிரச்சனை வருது, குடும்பத்துல சண்டை வருதுன்னா சமாதானம் ஆயிரணும். நான் உன்னை இதுக்கு தான் அந்த கட்டினாக்கும், நான் அங்கே அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், நான் வந்து இப்படி வாழ்ந்த வாழ்க்கையை வேறையாக்கும், நான் நினைச்ச வாழ்க்கையை வேறையாக்கும், நான் யோசிச்ச வாழ்க்கையை. நீ யோசிச்ச வாழ்க்கை இல்லை, அதான் இங்கே கொண்டாந்து வச்சிருக்காருல. அப்புறம் என்ன? ஹலோ, அதான் உங்களை கொண்டாந்து இங்கே தானே வச்சிருக்காரு. இன்னும் என்ன வார்த்தைகள் சொல்லுங்க பாப்போம் குடும்பத்துக்குள்ள. அதனால நான் பாதிக்கப்பட போறது அவர்கள் அல்ல, பேசாதவங்க அல்ல, பேசுறவங்களுடைய சரீரம் பாதிக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். நிறைய வியாதி வந்த பிறகு நீ அழவு கூடாது. நான் என்னத்த சொல்லிட்டேன், நான் என்னத்த பண்ணிட்டேன், கோபத்துல சொல்லிட்டேன். ஹலோ, வியாதி வரத்துக்கு முன்னாடி உணர்ந்து மனம் திரும்பி, நீ மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவே. தேவன் கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார், தூக்கி விழுந்து போன கூடாரத்தை திருப்பி தூக்கி நிறுத்துவார், திறப்புகளை அடைப்பார், பழுதாய் போன சீர்படுத்துவார், எல்லாம் கொடுப்பார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ விரும்பினதெல்லாம் எல்லாம் கொடுப்பார், கொடுத்துருவார். ஆனா நீ மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பாத பட்சத்துல தேவன் ஒன்னையும் கட்ட மாட்டார். உன்னை வருத்தத்துக்குள்ளேயே கத்தர் வச்சிருப்பார். இறுதிய யுத்தத்திலேயே இருக்கும். நான் என்ன வாழ்ந்துட்டேன், என்னத்தை கண்டுபிடிச்சிட்டேன், என்னத்தை போயிட்டேன். நீ யாரையும் காயப்படுத்தி நீ வாழ்ந்துட முடியாது. ஆமென். உங்களால ஒருத்தர் காயப்பட்டு, கணவனா இருக்கட்டும், அது மனைவியா இருக்கட்டும், மனைவி காயப்பட்டா கணவன் காயம் கட்டணும். கணவன் அதிகமா காயப்படுத்தினா நீங்க நினைச்சுக்காதீங்க, உங்க வார்த்தையெல்லாம் பரலோகத்துல போகுது. ரெக்கார்ட் இட், இட் இஸ் எவ்ரிதிங் ரெக்கார்ட். நான் சமீபத்தில் நம்ம குரூப்ல ஒரு இது ஒன்று போட்டிருந்தேன். எத்தனை பேர் அதை வாசித்தீங்கன்னு தெரியல. பரலோகத்தில் ஒரு தேவதூதன் எழுதிட்டு இருந்தான். வாசித்தீங்களா? நீங்க எதையுமே வாசிக்க மாட்டீங்க, உங்களுக்காக தான் அதை போட்டதே. பரலோகத்தில் ஒரு தேவதூதன் எழுதிக்கிட்டே இருந்தானா. அங்க பக்கத்துல இருந்த ஒரு பரிசுத்தவான் எட்டி எட்டி பார்த்தாராம். என்ன எழுதுறீங்க? ஆனா எழுதுனா கொஞ்ச நேரத்தில் அதை அழிச்சு போயிருதான், எல்லாமே அழிச்சு போகுதான். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அங்கங்க அங்கங்க அப்படி அப்படியே நிக்குது. அதை மட்டும் இவர் கவனிச்சுட்டே இருந்தா. எல்லாம் எழுதி முடிச்சோனே இந்த பரிசுத்தவன் கேட்டாரா, தேவதூதன் நீ எழுதுனதுல முக்காவாசி இவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதியிருக்க, யாரை பத்தி? முன்னாடி பார்த்தா ஒரு பேர் இருந்துச்சா, யாரோ ஒருத்தருடைய பேர், பூமியில இருந்து அவங்க பரலோகம் வரவங்க, அவங்க பேர்ல எழுதியிருக்கான் தேவதூதன். அப்ப கேட்டானா, என்ன எழுதுன? கர்த்தர் என்கிட்ட கேட்டாரு, இந்த விசுவாசியை பத்தி நீ புக் எழுது அப்படின்னு சொன்னாராம் தேவதூதன்ட்ட. அந்த தேவதூதன் உட்கார்ந்து லைஃப் ஹிஸ்டரி எழுதலாம். ஃப்ரம் த பிகினிங், பிறந்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் அவன் செய்தது, கொண்டது, பேசினது, நடந்தது எல்லாத்தையும் அப்படி எழுத 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 நிறைய பேஜஸ் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் அங்கங்க அப்படி அப்படியே ஒவ்வொரு பேஜ்ல நின்னுச்சு. அப்ப சொன்னா, என்ன நீ எழுதிருக்க, இவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதியிருக்க, இந்த அம்மா பேர்ல இந்த ஐயா பேர்ல என்ன ஒண்ணுமே உள்ள இல்லையே, கண்ணு தெரியும். அவன் சொன்னா, இந்த மையில நான் தொட்டு எழுதுறேன் இல்லையா, இந்த மையில நான் தொட்டு எழுதும் போது இந்த பூமியில அவங்க ஆண்டவருக்காக என்ன நற்கிரியைகள் செய்தாங்களோ அது மட்டும்தான் அங்க நிலைச்சு நிற்கும், அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். மற்றது எல்லாமே அழிக்கப்பட்டு போகும். அது எப்ப தெரியும் தெரியுமா? நியாயத்தீர்ப்பின் நாள்ல தான் அது தெரியும். கர்த்தர் புஸ்தகத்தை ஓபன் பண்றாரு பாத்தீங்களா? நீ பேசினது, கொண்டது, வார்த்தையை விட்டது அத்தனையும் இட் இஸ் ரெக்கார்டட். பரலோகத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கும். சும்மா இல்ல, தேவன் அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். நீங்க பேசின அத்தனை வார்த்தைகளும் அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். மனைவிக்கு விரோதமா பேசினது, புருஷனுக்கு விரோதமா நீ விட்ட வாய், பிள்ளைகளை நீ சாபம் விட்டது, உன் உறவுகளை திட்டினது, மாமனார் மாமியாரை நீ திட்டினது, என்னென்ன கடினமான வார்த்தைகளோ அத்தனையும் நான் சொல்றேன் அங்க ரெக்கார்டா இருக்கும். எல்லாம் ஆண்டவர் பார்க்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை இறங்கி வராது. அதாங்க சொல்ல, நீ மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவே. ஒப்புரவாயிரணும், தேவனோட ஒப்புரவாயிரணும். இதனால பாதிக்கப்பட போது உங்க சரீரம், உங்க வாழ்க்கை. தேவன் விழுந்து போன கூடாரத்தை ஒரு நாள் நிமிர்த்தவே மாட்டார். நிமிர்த்தணும் அப்படின்னா நீ மனம் திரும்பி. நான் பேசுனது தப்பு, யாருக்கு விரோதமா பேசுனீங்களோ நீங்க உணரணும். முதல்ல உலகத்துல இல்லாதவங்களாம் பேசுனீங்க, ஐயோ எல்லாம் கேட்டு வந்துட்டு பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கு. நான் ஒன்னையும் கேட்கலப்பா, நான் நடக்கிற சம்பவத்தை சொல்றேன். இது ஒரு குடும்பத்தில் இல்ல, பல குடும்பங்கள்ல இன்னைக்கு கணவன் மனைவி பிச்சுக்கிட்டு போற நிலைமையில நிக்கிறீங்க, வெறுப்புல வாழ்றீங்க, கசப்புல வாழ்றீங்க. ஒரு நாள் கூட அந்த கூடாரத்துக்குள்ள நிம்மதியே இல்லை. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறார்.
ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல, தேவனை அறிஞ்ச குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகளும் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குமானால் ஒரு புறஜாதி குடும்பத்தில் அது எப்படி இருக்கும்? யூடியூப்ல அந்த நீயா நானான்னு ஒரு போட்டி இருக்கு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டா. அதுல அவன் போடுறான், ஒரு வயசான அம்மாட்ட அன்றைக்கு இருந்த தலைமுறை, இன்றைக்கு இருக்கிற தலைமுறை. அந்த வயசான பாட்டியம்மா, இந்த வாலிப பிள்ளை சிட்டியில் இருக்க பிள்ளை, இவ போய் கேட்குறா, உங்க வீட்டுக்காரு பேர் என்ன அப்படின்றா. அதுக்கு அந்த கிளவி பார்த்து, சொல்லுடி என் வீட்டுக்காரு பேர் என்னன்னு. ஏமா உன் வீட்டுக்கார பேரை கேட்டா அந்த மாட்ட சொல்ற, என் வீட்டுக்கார பேரை சொல்ல மாட்டேன். அந்த காலத்துல எல்லாம் பொம்பளைங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. வீட்டுக்காரு பேரு கூட சொல்லாத அநேக ஸ்திரீகள் அப்படிலாம் ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு பேரை சொல்லி தான் கூப்பிடுறதே ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருச்சு. ரொம்ப மாடர்னா இருக்கீங்க. எங்க சர்ச்சில் இருக்காங்க ரொம்ப மாடர்னா இருக்கீங்க. பேர் தான் சவுட்டு பண்ணிக்க பெரிய வெள்ளக்காரி வந்ததான் ஜோசப் how are you அப்படிம்பா. ஃபாரின்ல போனீங்கன்னா தான் பேரை சொல்லி கூப்பிடுற கலாச்சாரம். இங்க இந்த கலாச்சாரம்லாம் இல்லையே. சரி ரைட், அது உங்களுக்குள்ள உண்டான பாண்டேஜ் அப்படின்னு விட்டுருங்க. ஆனா காயப்பட்டிருந்தா தேவன் பேசுறாரு, அந்நாளிலே விழுந்து போன உன் கூடாரத்தை கர்த்தர் தூக்கி நிறுத்தி மறுபடியும் உன் ஸ்தானத்துல உங்களை நிறுத்தணும்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ மனம் திரும்பிடு. கொடுமையை உன்னுடைய கூடாரத்துக்கு தூரமாக்கு. உன் குடும்பம் கூடாரத்துக்குள்ள என்னென்னலாம் காரியம் இருக்குதோ, தேவனுக்கு பிரியமில்லாம இருக்கோ, அதெல்லாம் எடுத்துருங்க. உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை கட்டுவார். அண்ணா சொல்றாரு, நீங்க கட்ட யார் என் வாழ்க்கையை கட்ட போறா பாஸ்டர் அப்படிங்களா? கர்த்தர் சொல்ல, நான் கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென்னு. இடிந்து போன வாழ்க்கை, பாலாய் போன உன் வாழ்க்கை, ஒண்ணுமே இல்லாம நாரி போன வாழ்க்கையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற, நான் திரும்ப கட்டுவேன். ஆனா நீ மனம் திரும்பணும். உன்னுடைய குறைவுகள் எல்லாம் விட்டு நீ மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாகி, மனுஷரோடு ஒப்புரவாகி, என்னால என் வீட்டுக்கார் காயப்பட்டு, என் மனைவி காயப்பட்டு கைப்பிடிச்சு என்னை மன்னிச்சிரு மனப்பூர்வமா. அதை கைப்பிடிக்கும் போது இந்த பக்கம் திரும்பிக்கிறது, என்ன மன்னிச்சிரு அதல்ல, அவன் முகத்தை பார்த்து சொல்லணும், என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு உன் குடும்பத்தை தேவன் கட்டுவேன்னு சொல்ற. ஆமென். உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். என்னைக்கு வீட்டுக்குள்ள 2 பேருடைய இருதயம் ஒருமனப்படாம குடும்பத்தை தேவன் கட்டவே மாட்டார். குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளும், வாக்குவாதங்களும் இருந்து கொண்டே இருக்கும்னா நீங்க எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை வராது. 4வது ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். தேவன் இன்னைக்கு எப்பொழுது பொழுது விடியும் என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓசியா 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளாமா? சின்ன தீர்க்க புஸ்தகம், முதல் தீர்க்க, தானியேலுக்கு அடுத்த புஸ்தகம். தானியேலுக்கு அடுத்த புஸ்தகத்தில் ஓசியா 5ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1052ஆம் பக்கம், 1052 பேஜ் நம்பர், 5ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் வாசிக்குமா? அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, குறிச்சு வச்சுங்க, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். என்னைக்கு பொழுது விடியும், பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்திருந்தார்களே, என் வாழ்க்கையில எப்போ மாற்றம் வரும், எப்போ பொழுது விடியும்? கதை சொல்ல, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும். ஆண்டவர் சொல்ற, நான் திரும்பி என் ஸ்தானத்துக்கு போயிருவேன், என் முகத்தை காட்ட மாட்டேன், நான் உங்களுக்கு வெளிப்படவே மாட்டேன். அவன் ஆபத்துல கூப்பிடுவாங்க, ஆபத்துல கதறுவாங்க, ஆண்டவரே ஆண்டவரே குறைவுகளை தேடுவாங்க, என் முகத்தை அவங்க பார்க்கவே முடியாது. நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கவே மாட்டேன். ஆனா எப்ப நான் திரும்பி வருவேன் தெரியுமா? என் ஸ்தானத்துக்கு நான் போய் விடுவேன். அப்படின்னா அவர் ஒருத்தருக்கு வெளிப்பட மாட்டார், அவர் போய் மறைஞ்சுக்குவார். நீ என்ன தேடினாலும் பதில் வரவே வராது. ஆனா ஒரு நாள் வருவார். எப்ப தெரியுமா? தங்கள் குற்றங்களை உணர்ந்து. ஸ்தோத்திரம். என் முகத்தை தேடும் மட்டும், கருத்த தேடணும். ஆபத்து வந்தா மட்டும் அதிகாலை ஜெபம், ஆபத்து வந்தா மட்டும் உபவாசம்,
ஆபத்து வந்தா மட்டும் தேவனுடைய ஊழியக்காரருடைய ஜெபம் அல்லப்பா. ஆபத்து இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு எத்தனை பேருடைய ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்குதான் வாங்க காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடி பாப்பா, 5:30க்கு ஜெபம் பண்ணுவோம்ப்பா, 1 மணி நேரமாவது அவரை தேடலாம்ப்பா. காத்தடிக்குது, குளிர் அடிக்குது, மழை அடிக்குது, பனி அடிக்குது, வெயில் அடிக்குது, ஏதோ ஒரு காரணம். வண்டி எடுத்தேன் பாச, பஞ்சர் ஆயிடுச்சு, தோத்துறோம், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. சரி, இந்த நேரத்துல தான் காலையில சர்ச்சில் இப்படி ஜெபம் பண்றாங்களே, நம்மளாவது படுக்கையில எந்திரிச்சு உட்காந்து வீட்டுல ஜெபம் பண்ணலாம். அதுவும் இல்லை. ஆனா நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம எதிர்பார்க்கிறோம், நிறைய எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஓ பெரிய தேவன், நாங்கள் ஆராதிக்கிறவர் சிறந்த தேவன், அவர் எல்லா பொண்ணு வெள்ளி எல்லாம் வச்சிருக்காருப்பா, ஆனா உங்களுக்கு தரமாட்டார், எனக்கு தரமாட்டார். சொல்றாரு, நான் என் ஸ்தானத்துக்கு போயிடுவேன், உன் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்காது. எப்ப நடக்கும்? தங்கள் குற்றங்களை உணர்ந்து நீ செஞ்சதை எல்லாத்தையும் தேவ சமூகத்துல உணரணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவரே, நான் ஒத்துக்குவேன், நான் ஒத்துக்குவேன், யாரையும் குற்றம் சாட்டணும் அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிருங்க. அதை உணரணும் ஒரு தேவ பிள்ளை. என் பிரச்சனைக்கு காரணம் எங்க மாமியா தான், எங்க பிரச்சனைக்கு காரணம் பக்கத்து வீட்டுக்காரன், என் பிரச்சனைக்கு காரணம் என் மனைவி தான், என் பிரச்சனைக்கு காரணம் என் புருஷன் தான், ஒருத்தர் இல்லப்பா. நீங்க சொல்லணும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். சொல்லுவீங்களா? உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் யாரு? சொல்லுங்க. ஜெபிக்காத என் கணவன் தான். அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்களும் எந்திரிக்கிறது இல்ல, கணவனும் எந்திரிக்கிறது இல்ல. காலையில வேலைக்கு போகணும், வேலை வருஷம் ஃபுல்லா தாங்க இருக்குது. கர்த்தரை தேடுறது இந்த 1 மாசம் தான். அதிகாலையில அவருடைய முகத்தை தேட ஓடிவான், அந்த வேகம் வரமாட்டேங்குது. ஆண்டவர் சொல்ல, நீ உணர்ந்து என்ன நீ கருத்தா தேடினாதான் நான் வருவேன். நான் என் ஸ்தானத்துல இருந்து எந்திரிச்சு வந்து என் முகத்தை காட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. என் முகத்தை தேடுற இல்ல, ஆபத்து வரும்போது மட்டும் தேடுற கர்த்தருடைய பிள்ளைய அவர் சொல்ல, இல்ல நீ என்ன தேடு, கருத்தா தேடு. இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் கொடுத்துக்கும் போது சரி, கொடுக்காத போதும் சரி. சிலருக்கு என்ன, எல்லாம் கரெக்டா இருந்தா எந்திரிக்க மாட்டாங்க, ஆண்டவர் தேடவே மாட்டாங்க. ஆபத்துல தான் தேடுறீங்க. நான் சொல்ல, ஆபத்து வரணும் அதனால கர்த்தர் தேடுவேன்னு சொல்லாதீங்க. ஆபத்து வரும், அப்புறம் ஆபத்து வரத்துக்கு முன்னாடியே நல்ல பலன் இருக்கும் போதே, சரீரத்துல பலன் இருக்கும் போதே, ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல கர்த்தர் திடகாத்திரமான சரீரம் கொடுத்திருக்கும் போதே எதையும் காரணம் காட்டாதீங்க. ஸ்தோத்திரம். நான் இல்லை, ஒத்துக்கல, நான் ஒத்துக்கிறேன். பஸ்ல வர்றது கஷ்டம், ரொம்ப தூரம் வண்டியில வருது, உங்களுக்கு என்ன பாச தெரியும்? உண்மை. நாங்கள் போகும்போது பேசிகிட்டே தான் போவோம். அந்த குழுவில் அப்படி போத்திக்கிட்டு போகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சார், எவ்வளவு ஆண்டவரை தேடி இந்த குடும்பம் வருது பாரு. அந்த சாக்ரிஃபைஸ் தானே கர்த்தர் பார்க்கிறார் இல்ல? பிள்ளைங்க தூங்கட்டும், நான் வேணான்னு சொல்ல, அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது. அந்த காலையில எந்திரிச்சு ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா, ஒரு 20,000க்கு ஒரு வேலை கொடுத்து காலைல 5 மணிக்கு வேணா போக மாட்டீங்களா? இல்ல, 5,000 கிடைக்குது, நான் 20,000 தரேன், நீ 8 மணிக்கு வரது பதிலா காலைல 5 மணிக்கு வரியா, நீங்க 3 மணிக்கு கூப்பிடுங்க வரீங்க அப்படிம்பீங்க. இதுதான் மனுஷருடைய நேச்சர். 3 மணிக்கு வரங்க அப்படிம்போம். ஆனா ஏன் தேவனுடைய முகத்தை தேட மாட்டேங்கிறோம்? ஆண்டவர் சொல்ல, நீ என்ன கருத்தா தேடு, உன் பொழுது எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற இல்லையா? உன் குற்றங்களை அறிக்கை செய்து, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் ஆண்டவரே. என்கிட்ட தான் நிறைய காரியம் இருக்கு. என் பிள்ளைகளை சரியா நடத்தல, நான் சரியா ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா வாழல, நீ எதிர்பார்த்த மாதிரி நான் வாழல, நான் ஜெபிக்கல, சரியா உங்களை தேடல, கருத்தா தேடல, உங்க முகத்தை தேடல, ஏதோ ஒரு நன்மைக்காக மட்டும்தான் தேடுறேன், நேரம் வரும்போது தேடுறேன், எல்லா நேரத்திலும் தேடுவது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்றேன், திரும்பி என் ஸ்தானத்திலிருந்து வருவேன், உன்னை பார்க்க, உன்னை சந்திப்பேன். அல்லேலூயா. என் முகத்தை நான் உன்னை காட்டுவேன், உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். கர்த்தர் சொல்ற, நீ என்ன தேடு. எழுதுங்க. பொழுது எப்பொழுது விடியும், பொழுது விடியும். ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணா. என்ன உடன்படிக்கை? உங்க உறவு எனக்கு ரொம்ப தேவை. 100 வயசு தேவனுக்கு அவன் பலி செலுத்துறான். பலிபீடத்தை கட்டுனான். பலிபீடத்தை கட்டின பிறகுதான் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ரைட், நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்றேன். நீ என்னைக்கு தேவனுடைய உறவை முக்கியம்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் தேவன் உங்களோட உடன்படிக்கை பண்ணுவார்.
என் வாழ்க்கையில் அவர் உறவு தேவை எனக்கு. அவர் இல்லாம எதுவும் என் வாழ்க்கையில நடப்பதில்லை. அதுதான் பலிபீடம். அந்த பலிபீடத்துக்கு டெய்லி போவார் ஆபிரகாம். இந்த பலிபீடம் எதற்கு? தேவனோடு உறவு வைப்பதற்கு, தேவனை வாழ்க்கையில முக்கியப்படுத்துறதுக்கு. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை சொல்லுவாங்க, என்னப்பா நீ அடிக்கடி சர்ச்சுக்கு போற, அடிக்கடி இப்படி இருக்கிறியப்பா. சொல்லுங்க, ஆமையா, ஒரு காலத்துல நான் ஆண்டவரை தேடாம இருந்தேன், இப்ப எனக்கு அவர் தேவை. என் வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன். பின்வாங்கி போயிடாத. மற்றவங்களுக்காக நீ தேவனை தேடாம இருந்துடாத. மற்றவங்களுக்காக ஆலய வாழ்க்கையை தவிர்த்துறாதீங்க. அநேகர் வேலை செய்யற இடத்துல சொல்லுவாங்க, உறவுகள் சொல்லுவாங்க, முந்தி போல இல்லையே, நீ ரொம்ப சர்ச்சுன்னு ஓடுறிய அப்படிமா. நீ சொல்லு, ஆமா, ஒரு காலத்துல நான் அவர் அறியாம இருந்தேன், இப்ப நான் அறிந்திருக்கிறேன், அவர் எனக்கு வேணும். ஆபிரகாம் அதை உணர்ந்ததுனாலதான் எனக்கு ஒரு பலிபீடம் வேணும்னு சொன்னான். அவன் புத்தி அவன்கிட்ட இருந்து போயிடுச்சு, எல்லாமே இழந்து போயிட்டான். ஆனா அந்நாளிலே ஒரு நாள் வந்துச்சு, அவன் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்தான். எனக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் தான்ப்பா கொடுக்கிறவர். சின்ன ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, உங்க கண்ணு உடனே மேல போகணும். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் மட்டும், அறிந்து கொள்ளும் மட்டும், கண்களை ஏறெடுக்கும் வரைக்கும் அவன் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் தேவன் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய விழுந்து போன கூடாரம் எப்ப எழும்பு ஆண்டவரே சொன்ன, மனம் திரும்பினான் நீ கட்டப்படுவீர். மனம் திரும்புப்பா. அடுத்து சொல்ற, நான் என் ஸ்தானத்துக்கு போயிடுவேன், நான் திரும்பி வருவேன். எப்ப தெரியுமா? நீ என்னை கருத்தா தேடி உன் குற்றங்களை நீ உணர்ந்து கொண்டால். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான மெல்ல வாய்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.